ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட்டுக்கு கலர் எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் தென் பார்டர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு HTML பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் நெட்பீன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சைட் ரூட் மேலே வச்சு ரைட் கிளிக். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். HTML இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் கலர் அண்டு பார்டர். ஓகேங்களா, ஸோ அந்த நேமில் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு வந்து பூட் ஸ்டாப்லாம் லிங்க் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். தட்ஸ் ஆல். இந்த ஒரு லைன் தான் நமக்கு தேவை. அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈஸி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஜஸ்ட் இதை பிடிச்சி ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னாலே உங்களுக்கு லிங்க் ஆகிடும். அப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போது கலர் அப்ளை பண்ணி பார்க்கணும், இல்லை பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணி பார்க்கணும், அண்ட் தென் பார்டர் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இங்கே ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும். ஓகேங்களா, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிவ் அப்படின்னு ஒரு கிளாஸ் போடணும். நீங்கள் எது ஆரம்பித்தாலும் டிவ் அப்படிங்கிற பாடிக்குள்ளே டிவ் ஆரம்பித்து அதோட கிளாஸ் வந்து கண்டெய்னர் அப்படி இல்லைன்னா கண்டெய்னர் ஃப்ளோட் அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே தான் எனக்கு கண்டென்ட் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த கண்டென்ட் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 கிளாஸில் நம்ம நிறைய கண்டென்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த கண்டென்ட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ஓகே இவ்வளோ கண்டென்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ இதில் போட்டுப்போம். இதெல்லாம் ஹெட்டிங்கு பேராகிராஃபாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன கண்டென்ட் வேணால் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் ரன் ஃபைல். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்புட். இப்போ நம்ம வந்து டைட்டிலையும் மாற்றிருங்க. இப்போ நாம் என்ன சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கலர் அண்டு பார்டர். ஓகே, கொஞ்சம் ஹேங் ஆகிடுச்சு. ஓகே, கலர் அண்டு பார்டர். கலர் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா டெக்ஸ்ட்டோட கலரை மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர்னே நாம் சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணிட்டோம். அதாவது தேவையானதெல்லாம் நாம் டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். இப்போ கலர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஹெட்டிங் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹெட்டிங் வந்து பிளாக் கலரில் இருக்குது. எனக்கு வந்து ரெட் கலரில் வேணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ கிளாஸ் அப்படின்னு கொடுங்க. கிளாஸ் ஓகே டெக்ஸ்ட் ஐஃபன். பாருங்கள் டெக்ஸ்ட்லேயே வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெட்டில் வேணும் அப்படின்னா டேஞ்சர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டேஞ்சர்னா ரெட்டு, சக்ஸஸ் அப்படின்னா க்ரீன், அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா, ரெட்டில் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் கலர் தர முடியும் அப்படின்னு நமக்கு இந்த பூட்ஸ்ட்ராப்போட இதுக்கு நம்ம போகிறோம். ஸோ பூட்ஸ்ட்ராப்போட டாக்குமெண்டேஷனில் போனீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு வரும். இதில் வந்து கலர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள். ஸோ ப்ரைமரி அப்படின்னா இந்த மாதிரி கலரில் வரும். அண்ட் தென் ப்ரைமரி எம்பாசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ். செகண்டரி எம்பாசிஸ், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, சரி இப்போ இதுதான் நம்ம அப்ளை பண்ணது. இந்த டேஞ்சர்ன்றதை அப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ டேஞ்சர் எம்பாசிஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்து பார்ப்போம். இது வந்து இன்னொரு ஹெட்டிங் கொடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே கிளாஸ். ஓகேங்களா, ஸோ முக்கியமாக இந்த டாட் முன்னாடி வைக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் வச்சு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் டாட் வைக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். பாருங்கள் உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆனது தெரியுதுங்களா? ஓகே, இந்த அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு காப்பி கலரில் இருக்குது. ஓகேங்களா, நம்ம காஃபி வாங்கி குடித்தோம் அப்படின்னா அப்படி இருக்கும் அந்த கலர்ஸ், அந்த மாதிரி இருக்குது. அதாவது ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இதான் வந்து டேஞ்சர் எம்பாசிஸ்.
ஓகேங்களா? ஸோ, இப்போ ஹெட்டிங் மாத்திரம் தான் இத அப்ளை பண்ணுமா? நம்மளுடைய பேராகிராஃப்க்கு இத அப்ளை பண்ணக்கூடாதான்னா, இங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இதில வந்து பேராகிராஃப்க்கு நம்ம இங்க குடுப்போம். கிளாஸ் ஓகே. பிரைமரி டெக்ஸ்ட் ஹைஃபன் பிரைமரி. ஓகே. இப்ப பாருங்க. ப்ளூவா வந்திருக்கா? ஸோ, அதிலேயே டெக்ஸ்ட் பிரைமரி எம்பாசிஸ் குடுப்போம். ஜஸ்ட் அப்படியே காப்பி இங்க ஒரு ஹைஃபன் வச்சீங்க அப்படின்னா எம்பாசிஸ். ஓகே. ஸோ, இப்ப பாருங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது வந்து லைட்டா அந்த ப்ளூ கலர் வந்து லைட்டா தெரியுது. ஓகேங்களா? பாருங்க. இது வந்து ஃபுல் டார்க் பிளாக்கா தெரியுது. இது லைட்டா உங்களுக்கு வந்து இந்த இது தெரியுது. ஓகேங்களா? ஸோ, இதான் வந்து இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து டெக்ஸ்ட் அப்ளை பண்றோம் ஓகே. இதிலேயே இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன டெக்ஸ்ட் குடுக்குறேனோ அதுக்கு பின்னாடி பேக்கிரவுண்ட் கலர் மாறணும். ஓகேங்களா? ஸோ, அதுதான் வந்து டெக்ஸ்ட் வார்னிங் அப்படின்னு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெக்ஸ்ட் பிரைமரின்னு இருக்கு. இப்போ வந்து டெக்ஸ்ட் பிஜி பிரைமரி அப்படின்னு ஒண்ணு குடுக்கும். பிஜி ஹைஃபன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, பிஜி பிரைமரி அப்படின்னா, டெக்ஸ்ட் வந்து பிரைமரி கலர்ல இருக்கும். பேக்கிரவுண்ட் கலர் உங்களுக்கு என்ன இதில வருதுன்னு பார்ப்போம். பாருங்க. சரி. இப்போ நம்ம பிஜி பிரைமரி அப்படின்னா, பிஜினா பேக்கிரவுண்ட் இல்லைங்களா? அப்போ பேக்கிரவுண்ட் வந்து உங்களுக்கு பிரைமரி கலர்ல வரும். டெக்ஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேக்கிரவுண்ட் கலருக்கு தகுந்த மாரி அதுவே டெக்ஸ்ட்டோட கலர அப்ளை பண்ணிக்கும். ஓகே. பாருங்க அதுவே அப்ளை பண்ணிக்கிச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து டேஞ்சர் குடுக்குறேன். ஓகே. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதில வந்து கிளாஸ் டெக்ஸ்ட் டேஞ்சர். டெக்ஸ்ட் டேஞ்சர்ன்னு குடுத்தா, எனக்கு வந்து டெக்ஸ்ட் மட்டும் ரெட்ல வரும். ஓகேங்களா? இதுவே பிஜி ஹைஃபன் டேஞ்சர் அதாவது டெக்ஸ்ட் வந்து என்ன கலர் வரணுமோ அது வரும். பிஜி டேஞ்சர்ன்னு குடுத்தா, இப்போ பேக்கிரவுண்ட் டேஞ்சர்ல வந்துரும். எனக்கு டெக்ஸ்ட்டோட கலர் ரெட்ல வராது. அதோட பேக்கிரவுண்ட் தான் ரெட்ல வரும் இப்போ. ஓகேங்களா? ஸோ, அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இன்கேஸ் இப்ப பாருங்க இந்த ப்ளூவும், இந்த ரெட்டும் வந்து எனக்கு இன்னும் அழகா வேணும், அட்ராக்ஷனா வேணும் அப்படின்னா, என்ன பண்ணிக்கலாம்? டெக்ஸ்ட் பிஜி டேஞ்சர்ன்னு குடுத்துட்டு, ஓகே. இதுக்கு பேடிங் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ, பேடிங் 5ன்னு குடுக்குறீங்க. இதுக்கும் பேடிங் ஹைஃபன் பின்னா பேடிங் ஓகேங்களா? 5 அப்படின்னு குடுக்குறீங்க. இப்போ குடுத்துட்டு நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா, பாருங்க. இந்த பிரைமரிக்கு நான் குடுக்கல. இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அழகா ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ, இந்த பேடிங் வந்து இன்னும் கம்மி பண்றதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி. இப்போ இந்த கார்னர் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கார்னர் வந்து எனக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அதுக்கு வந்து ரவுண்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ROUNDED ரவுண்டட் ஓகேங்களா? ஸோ, ரவுண்டட்ன்னு குடுத்தீங்கன்னா, அது காமனா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டா அதுவே என்ன பண்ணிக்கும்னா, டிஃபால்ட்டா ஒரு ரவுண்ட் எட்ஜஸ் தரும். பாருங்க. ஒரு கார்னர வந்து அப்படி ரவுண்டா ஷேப் மாத்திருக்கா? பட் இந்த ரெட் மாத்திருக்கான்னு பாருங்க, இல்ல. ஸோ, இதுக்கு நாம அந்த ரவுண்டட்ன்றது குடுக்கல. ஸோ, இது வந்து டிஃபால்ட்டா அவனே ஒரு என்ன சொல்றது? அந்த பார்டர் வந்து ரேடியஸ வந்து கட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, அந்த பார்டர் ரேடியஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க டிஃபால்ட்டா ஒரு சைஸுக்கு. இதுவே நமக்கு இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், பேடிங் தான் அதிகமா பண்ணியிருக்கேன். இங்க வந்து பேடிங் கம்மியா இருக்கு. அதனால பேடிங் கொஞ்சம் அதிகப்படுத்துறேன். ஓகே. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ இப்படி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரவுண்டட் எட்ஜ வந்து நான் இன்னும் அதிகப்படுத்தணும். எனக்கு இது சின்னதா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னா, இங்கேயே ரவுண்டட் ஹைஃபன் போட்டீங்கன்னா பாருங்க 0, 1, 2, 3, 4, 5ன்னு இருக்கு. ஓகே.
ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ தேவை? நான் 5ன்னு குடுத்தேன்னா, கொஞ்சம் இருக்கிறதுலயே மேக்ஸிமம் உங்களுக்கு பார்டர் ரேடியஸ், அதாவது அந்த எட்ஜ வந்து ரவுண்ட் பண்ணுறது வந்து 5 தான். அதுக்கு மேல கிடையாது. பாருங்க 5ன்னோனே உங்களுக்கு ரொம்ப இதுவா வளைச்சு கட் பண்ணி குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்டர் ரவுண்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரவுண்டட் அதிலயே வந்து டாப்ல மாத்திரம் பண்ணணும், பாட்டம்ல பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷனும் நம்ம குடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெட் கலர் குடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதில நாம அத பண்ணுவோம். ஓகே. பாருங்க ரவுண்டட் நீங்க போட்டீங்கன்னா, ரவுண்டட் போடலாம். அதில 0, 1, 2, 3, 5 அப்ளை பண்ணலாம். பாட்டம் போடலாம். பாட்டம்ல 1, 2, 3, 4, 5 போடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க பாட்டம் சர்க்கிள். இந்த மாரி நெறைய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஓகேங்க. ஸோ ரவுண்டட் எண்டு. ஓகேங்களா? ரவுண்டட்லயே பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒவ்வொன்னா பார்த்துருவோம் இன்னைக்கு என்ன ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ரவுண்டட் பாட்டம். ஓகேங்களா? ஸோ ரவுண்டட் பாட்டம் குடுப்போம். ரவுண்டடும் ரவுண்டட்ல வந்து 1, 2, 3, 4, 5 எல்லாம் குடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ பர்ட்டிகுலரா எனக்கு வந்து பாட்டம்ல மாத்திரம் தான் பண்ணணும். வேற எதுலயும் பண்ணக்கூடாது. டாப்ல பண்ணக்கூடாது. பாட்டம்ல மட்டும் தான் பண்ணணும். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இந்த ரெட் கலர்ல பாருங்க. பார்த்தீங்களா? கீழ மாத்திரம் தான் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ அப்போ இதுலயே வந்து நீங்க ரவுண்டட் பாட்டம் -5 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, பாட்டம்ல அந்த ரவுண்டட வந்து 5 சைஸுக்கு வந்து இது பண்ணி குடுக்கும். இப்போ பாருங்க. கீழ இருக்கிற 2 மாத்திரம் தான் வந்திருக்கு. மேல இருக்கிறது அப்படியே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க. இத வந்து அழகா ஒரு இதுவா கொண்டு போலாம். ஓகேங்களா? 2 பேக்கிரவுண்ட் கலர் இருக்கிற மாதிரி. மேல இருக்கு இல்லைங்களா? இதுக்கு வந்து பேடிங் எதுவும் அப்ளை பண்ணல. ஸோ இருக்கட்டும். ஓகே. இத நான் கட் பண்ணி மேல தூக்கி போட்டுக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு. ஓகே. இப்போ பாருங்க. ஓகே. ஸோ டாப்ல வந்து நம்ம பண்ணல. இப்போ டாப்லயும் வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு மேல ரவுண்டட் இருக்கு இல்லைங்களா? அந்த ரவுண்டட வந்து எனக்கு பாட்டம்க்கு வேணாம், டாப்புக்கு மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் மேல இருக்கிறது. இது நம்ம ரவுண்டட்ன்னு போட்டிருக்கோம். ரவுண்டட்லயே நமக்கு என்ன வேணும்? பாட்டம்ல வேணாம், டாப்ல தான் வேணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? ஹைஃபன் டாப். ஓகேங்களா? ஸோ எனக்கு ரவுண்ட் ஷேப் வந்து டாப்ல மாத்திரம் இப்போ போட்டுக்குவோம். இப்போ பாருங்க. ஓகே. ஸோ இப்போ நடுவுல வந்து ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா? இது 2க்கும் இடையில ஒரு கேப் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பேடிங் அப்ளை பண்ணியிருக்கோம். பேடிங் கிடையாது. ஒரு பேராகிராஃப்க்கும் இன்னொரு பேராகிராஃப்க்கும் அந்த கேப் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பேராகிராஃப் வந்து டிஃபால்ட்டாவே ஒரு என்ன சொல்றது? மார்ஜின் வந்து டிஃபால்ட் மார்ஜின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்ஜின வந்து நான் 0 ஆக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? எம்பி. எம்பின்னா மார்ஜின் பாட்டம் 0. பேராகிராஃப்க்கு மட்டும். மேல இருக்கிற பேராகிராஃப் மட்டும் மார்ஜின் 0. பார்த்தீங்களா? இப்போ ஒட்டிக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு பேராகிராஃப் எப்பவுமே டிஃபால்ட்டாவே அதோட மார்ஜின் வந்து ஒரு 10 பிக்சல் கிட்ட வந்து டிஃபால்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அது இருக்கா இல்லையான்னு எப்படி காமிக்கிறேன் பாருங்க. இத நான் எடுத்துடுறேன். மார்ஜின் எடுத்துடுறேன். அப்பதான் நமக்கு அந்த கேப் கிடைக்குது. இந்த கேப் எவ்வளோ பிக்சல் இருக்குன்னு நமக்கு தெரியாது. டிஃபால்ட்டாவே எல்லா பேராகிராஃபும் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு வராது எப்பவுமே. ஒரு பேராகிராஃபும் இன்னொரு பேராகிராஃபும் எப்பவுமே கொஞ்சம் கேப் விட்டு தான் வரும். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் பாட்டம்ல வந்து மார்ஜின் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் இத கிளிக் பண்றேன். செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு பேராகிராஃப்க்கு எவ்வளோ மார்ஜின் பாட்டம் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதான். கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி மேல எடுத்துக்கலாம். பாருங்க. இது பி தானே இருக்கு. பின்னா பேராகிராஃப். ஸோ இதில பாருங்க மார்ஜின் பாட்டம் வந்து 1 REM அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்க. ஸோ இது எடுத்தீங்கன்னா பாருங்க கரெக்ட்டா அது. ஓகே. கீழ கூட அவங்க டிஃபால்ட்டா குடுத்துருக்காங்க பாருங்க.
மார்ஜின் பிளாக் எண்டு 1 REM 1 EM கொடுத்துருக்காங்களே. ஸோ அப்போது இந்த வேல்யூ தான் நமக்கு டிஃபால்ட் அது உட்காருது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம 0 ஆக்குறோம். அந்த 0 ஆக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மார்ஜின் தானே 0 ஆக்கணும். அதுவும் மார்ஜின் பாட்டம் தான் 0 ஆக்கணும். MB-0 அப்படின்னா மார்ஜின் பாட்டம் 0 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸ் வந்து நம்ம 2 கலரில் அப்ளை பண்ணியிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அப்பியரன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து நம்மளுடைய இந்த கலர்ஸ் மாதிரி கூட நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்மளுடைய ஃப்ளாகோட கலர்ஸ் வர்ற மாதிரியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போகலாம். சரி, ஓகே. தட்ஸ் ஆல். இப்போ இதில் வந்து பேக்ரவுண்ட், அதாவது டெக்ஸ்ட் பிஜி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் இந்த ரவுண்டட் எட்ஜ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். டெக்ஸ்ட்டுக்கே கலர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஏன்னா டெக்ஸ்ட்டுக்கே கலர் வந்து டெக்ஸ்ட் ஐஃபன் என்ன கலரோ அதை நம்ம கொடுத்தோன்னா, ப்ரைமரியா செகண்டரியா அந்த மாதிரி கொடுத்தோன்னா நமக்கு இது கிடைச்சிரும். ஓகேங்களா? சரி, இப்போது பாட்டம், டாப் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்துருவோம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இம்பார்ட்டண்ட் குளோபல்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து கிளாஸ். ஓகே. இப்போ நம்ம பார்டர் பற்றி பார்க்க போகிறோம். பார்டர். ஓகே. இப்போ பாருங்கள், நான் பார்டர்னு கொடுக்குறேன். இதான் இம்பார்ட்டண்ட் குளோபல்ஸ்னு இருக்கு இல்லையா, இதோட பார்டர் பாருங்கள். பார்த்தீங்களா? பார்டர் வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கு. ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ரெண்டையும் அப்படியே கட் பண்ணி மேலே போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்க்ரீனில் நல்லா தெரியுங்கிறதுக்காக நான் மேலே போடுறேன். ஓகே. இப்போ பாருங்கள், மேலே இதை சுற்றி உங்களுக்கு ஒரு பார்டர் வந்திருக்கா? இப்போது நீங்கள் இப்போ இந்த பிஜி டெக்ஸ்ட் பிஜிலாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம கொடுக்கலாம். டெக்ஸ்ட் பிஜி டார்க் அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்டில் வந்து டார்க்காக நமக்கு கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பார்டர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால் பார்டர்லேயே எனக்கு பாருங்கள், பார்டரோட திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பார்டர் ஐஃபன் அப்படின்னு போட்டிங்கன்னா பாருங்கள், 1 2 3 4 5ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் 5 போடுறேன். பார்டர் ஐஃபன் 5. இப்போ பாருங்கள், புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக பார்டர் நீங்கள் போடணுன்னா பார்டருங்கிற கிளாஸை அப்ளை பண்ணிவிட்டு தான் இந்த பார்டர் ஐஃபன் 5 போடணும். இப்போ பாருங்கள், ஸோ பார்டர் வந்து 5 அப்படின்னா ஒரு 5 பிக்சல் 10 பிக்சல்னு சொல்லுவோம். அவங்க வந்து இந்த பார்டர் 5 அப்படிங்கிறது வந்து என்ன சைஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருவோம். பாருங்கள், 5 பிக்சலில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்டர் 5 அப்படிங்கிறது வந்து 5 பிக்சல், அதாவது பார்டர் வந்து டாப்பு லெஃப்ட்டு ரைட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5 பிக்சல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, பார்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகே. ஆனால் பார்டர் வந்து என்ன கலரில் வேணுன்றது எனக்கு நாம் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்டர்லேயே பார்டர் ஐஃபன் இங்கே பாருங்கள், பிளாக்கு டார்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேஞ்சர் அப்படின்னு கொடுக்குறேன். பார்டர் வந்து எனக்கு டேஞ்சர் அப்படின்னா ரெட் கலரில் நமக்கு பார்டர் வரும். ஓகேங்களா? ப்ரைமரினா நம்மளுக்கு ப்ளூ கலரில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் அவ்வளோவா அட்ராக்ஷனாக தெரியல. அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்டரோட சைஸ் குறைக்கணும். இப்போ 1 கொடுத்தோன்னா 1 பிக்சல். ஓகேங்களா? சின்னதாக வருது. இப்போது இது வந்து இந்த நம்மளுடைய லெட்டர்ஸோடு அது ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் அட்ராக்டிவாக தெரியல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
ஜஸ்ட் அதை ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பேடிங் அப்ளை பண்ணணும். பேடிங் 3 அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பார்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, பார்டரே வந்து டாப் அப்ளை பண்ணலாம், பாட்டம் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது பேடிங் 3 கொடுத்துருக்கோம். பேடிங்கை கூட பாட்டமு, டாப்பு அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ண முடியும். பாருங்கள், பினா பாட்டம், டீனா டாப். புரியுதுங்களா? பேடிங் டாப்பு. ஓகேங்களா? பிஎல், சரி, லெஃப்ட் ரைட் வராது. ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன விதமான பேடிங் வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த பார்டர் வந்து இன்னும் என்னென்ன டைப்பில் இருக்குன்றது இந்த டாக்குமெண்டேஷனில் பார்த்துருவோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு செகண்டரி, அதாவது டெக்ஸ்ட் பிஜி, அதெல்லாம் நமக்கு இப்போ ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்டர்ஸ்க்கு வருவோம். பாருங்கள், ஜஸ்ட் பார்டர்னால் நமக்கு இந்த மாதிரியே வரும். பார்டர் டாப்புன்னா மேலே மட்டும் அந்த பார்டர் வந்து டாப்பில் மட்டும் போடும். ஸோ பார்டர் வந்து எண்டு, பாட்டம், ஸ்டார்ட்டு. ஸோ பார்டர் ஸ்டார்ட் அப்படின்னா நமக்கு பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் வரணும். பார்டர் எண்டுன்னா இந்த ரைட் சைடில் வரும். டாப்பு, பாட்டமு, ஸ்டார்ட்டு, எண்டு, அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். லெஃப்ட் ரைட்டுன்னு இங்கே கிடையாது. ஓகேங்களா? அப்போது ஓகே, இப்போ பேடிங் அப்ளை பண்ண கூட நமக்கு லெஃப்டில் ரைட்டில் பேடிங் வேணும் அப்படின்னா பிஎஸ் அப்படின்னா பேடிங் ஸ்டார்ட். அதாவது பேடிங் லெஃப்டில் வந்து நமக்கு வரணுன்னா பேடிங் ஸ்டார்ட். இதுவே பிஇன்னா பேடிங் எண்டு. ஓகேங்களா? அதை அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், பார்டர்லேயே கலர்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ப்ரைமரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்டரி சப்டல். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அதோட கலர்ஸ் நேமு மீன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ பார்டர் வந்து ஒயிட்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம். பார்டர் ஒயிட். இந்த கடைசியாக இருக்கிறதுக்கு வந்து பார்டர் ஒயிட் இருக்குது. அது நமக்கு தெரியும், ஏன்னா பேக்ரவுண்டும் ஒயிட் இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வேணும்னாலோ இல்லை வந்து ஒரு ஹெட்டிங்க்கு கீழே வேணும்னாலோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்டர் இல்லை, மீதி எல்லா சைடும் பார்டர் இருக்குது. அப்போ இது எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து 1 2 3 தேர்ட் எக்ஸாம்பிள். இது தேர்ட் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், பேடிங் 3 அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது டெக்ஸ்ட்டு ஒட்டாமல் இந்த பார்டர் வந்திருக்கு. அடுத்து பிஜி இன்ஃபோ, பேக்ரவுண்ட் வந்து இன்ஃபோவில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்து வந்து ஒப்பாசிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒப்பாசிட்டினா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 10ன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது லைட்டாக தெரியும் அதனால. அடுத்து இப்போ தான் பார்டருக்கே வராங்க. பார்டர் கொடுத்துட்டு பார்டர் இன்ஃபோ, அதாவது பார்டர் வந்து இன்ஃபோன்ற கலரில் வந்து பார்டர் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்டர் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வரக்கூடாது அப்படின்னா பார்டர் ஸ்டார்ட் 0ன்னு கொடுத்துட்டா அந்த பார்டர் வராது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்டர்னு கொடுத்தா எல்லா இடத்துலையும் சுற்றியும் பார்டர் போட்டுரும். ஆனால் எனக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல மாத்திரம் அந்த பார்டர் வேண்டாம் அப்படின்னா அந்த இடத்துல அது எந்த இடத்துல வேணுன்றதை வந்து பார்த்து நீங்கள் அதுக்கு 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்டர் வராது. ஓகேங்களா? ஸோ அதே பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ரவுண்டட் எண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்டட் எண்டுன்னா இதான் எண்டுன்றது. ஓகேங்களா? ஸோ ரவுண்டட்ன்ற நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த ஷார்ப் எட்ஜஸை வந்து ரவுண்ட் பண்ணும். ஓகே, அந்த ரவுண்டட் வந்து எண்டில் தான் வரணும், எனக்கு ஸ்டார்டிங்கில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், மேலே வந்து டெக்ஸ்ட்டு வந்து டேஞ்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு டேஞ்சர். ஓகே,
மார்ஜின் பாட்டம் 4. அப்போ மார்ஜின் பாட்டம் 4ன்றதுனால தான் இவ்வளோ கேப் வருது இந்த பார்டருக்கு கீழே. ஓகே. இப்போ இங்கே பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பார்டரை வந்து பாட்டமில் மாத்திரம் அப்ளை பண்ணியிருக்காங்க. பார்டர் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்டர் வந்து டேஞ்சர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்டர் வந்து எல்லா சைடும் இருக்குது. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ கீழே மட்டும் பார்டர் வேணும் அப்படின்னா நம்ம பார்டர் பாட்டம் மாத்திரம் அப்ளை பண்ணால் போதுமானது. ஸோ அப்போ நான் பார்டர் 1ன்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதையே பார்டர் ஐஃபன் பாட்டம் 1ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ வந்து அதாவது எல்லா சைடில் இருக்கக்கூடிய பார்டரை வந்து ரிமூவ் ஆகிட்டு எனக்கு பாட்டமில் மாத்திரம் இந்த 1 பிக்சலில் பார்டரை போடும். பாருங்கள். பார்டர் பாட்டம் 1. 1 மினிட். நமக்கு வந்து மேலேயுமே பார்டர் வந்திருக்கு. ஸோ எங்கே எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க, பார்டர் பாட்டம் அவ்வளோதான். 1ங்கிறதெல்லாம் போடலை அவங்க. ஜஸ்ட் நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஓகே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு தேவைன்னா பேடிங் நமக்கு பாட்டம் வேணும் இல்லையா, பிபி பேடிங் பாட்டமில் மாத்திரம் வேணும், இல்லை மார்ஜின் வேணும் அப்படின்னா கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேடிங் மாத்திரம் தான் போட போகிறேன். பேடிங் பாட்டமில் எனக்கு ஒரு 4 இருந்தால் போதுமானது. இப்போ பாருங்கள். ஸோ நீங்கள் பார்டர் பாட்டம் அப்படின்னு போட்டு இதுக்கு வேல்யூவெல்லாம் போட முடியாது. இந்த 0 1 2 3 கொடுத்துருக்காங்க, 0 மட்டும்தான் இருக்குது. 1 2 3 எல்லாம் கிடையாது. ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. ஓகேங்களா. ஸோ பார்டர் பாட்டம்னு அப்ளை பண்ணிக்கலாம். பார்டர் எவ்வளோ சைஸில் வேணும்னு வேணால் பார்டர் ஐஃபன் நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 3ல் வேணும், பாட்டமில் தான் பார்டர் வேணும், ஆனால் பார்டரோட சைஸ் வந்து 3 இதில் வேணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். அப்போ நமக்கு 3 பிக்சலில் நமக்கு கிடைக்கிது. ஸோ பேடிங்கே வந்து கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பார்டர் இந்த பாக்ஸாக வருது இல்லைங்களா, இது வந்து பெரும்பாலும் நமக்கு எங்கே அதிகமாக பயன்படும்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸை வந்து டிஸ்பிளே பண்ணும்போது அழகாக நமக்கு பிடிச்ச கலரில் வந்து இந்த மாதிரி இமேஜஸை கொடுக்கலாம். ஓகேங்களா. பார்டர் கட்டி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் பாருங்கள், இன்னும் நிறைய ஒப்பாசிட்டியெல்லாம் வச்சு கூட நம்ம கொடுக்கலாம். ஓகே. இதில் ஒப்பாசிட்டி 75 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போது அந்த பார்டர் மட்டும் நமக்கு மைல்டாக தெரியணும் அப்படின்னா நம்ம ஒப்பாசிட்டி கொடுத்தும் இது பண்ணிக்கலாம். அது ஒப்பாசிட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க, பார்டர் ஒப்பாசிட்டி. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்டர் ஒப்பாசிட்டி நம்ம வந்து ப்ரைமரி கொடுத்துருக்கோம். அதை வந்து அதுலேயே ப்ரைமரியிலே நமக்கு என்ன ஆகணும், 25% தான் எனக்கு பார்டரு வந்து தெரியணும் அப்படின்னா பாருங்கள் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒப்பாசிட்டி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்டர் ஒவ்வொரு சைஸுக்கும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இமேஜில் வந்து இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இமேஜில் வந்து இந்த ரவுண்டட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ரவுண்டட் டாப்பு பாட்டமு ரைட் லெஃப்ட்னுலாம் சொல்லிட்டு. இப்போ பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா அதுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதான் வந்து ரவுண்டட் சர்க்கிள். முன்னாடி பார்த்தோம் ரவுண்டட் சர்க்கிள்னால் என்ன, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே. இப்போ நம்ம வந்து வித்தும் ஹைட்டும் சேமாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வரும். புரியுதுங்களா. இப்போ பாருங்கள், இது எல்லாமே 75 × 75 போட்டிருக்காங்க. அப்படின்னா வித்தும் ஹைட்டும் சேமாக இருக்குது.
வித்தும் ஹைட்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரவுண்ட் ஷேப் கொண்டு வர முடியும். இல்லைன்னா ரவுண்ட் ஷேப் கொண்டு வர முடியாது. ஓகே. ஸோ இப்போ நான் டிவ் ஒன்று உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கே இதில் வந்து எதாவது டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜை கொண்டு வருவோமா? ஸோ இமேஜ் வந்து தனி கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஸ்பேன் கிளாஸ் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளாஸ். என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுண்டட் சர்க்கிள் வரணும். ரவுண்டட் சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது நான் வந்து டெக்ஸ்ட் எழுதணும். ஸோ ஒரு 50 × 50 அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதான் போட்டிருக்கோம். பட் இது வந்து வித்து ஹைட் எல்லாம் நம்ம இன்னும் செட் பண்ணல. இதுக்கு வித் ஹைட் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டைல் அப்ளை பண்ணி ஓகே வித் ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு 100 px கொடுக்குறேன். ஹைட்டும் 100 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்டர் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு தெரியும். பார்டர் ஐஃபன் ஓகேங்களா 1 கொடுப்போம். பார்டர்ன்ற கிளாஸ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொடுக்கணும். பார்டர் இங்கே இருக்குது, நமக்கு தெரியல பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த பார்டர் அப்படிங்கிறது இல்லைன்னா நமக்கு அங்கே வருமா? வராது. ஓகே, பார்டர் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ பார்டர் 1 பிக்சலில் வருது. ஆனால் பார்டர் என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு பார்டர் ஐஃபன் ப்ரைமரி அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள் ப்ளூ கலரில் வருது. இப்போ எனக்கு வந்து பார்டர் வந்து 1 கிடையாது, 3 பிக்சலில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் சர்க்கிள் ஷேப்பில் வரணும். இது வந்து சர்க்கிளாக வரல. காரணம் என்ன பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ரவுண்டட் சர்க்கிள் கொடுத்துருக்கோம். ஆனால் ரவுண்டு வந்து சர்க்கிளாக மாறலை. ஸோ வித்தும் ஹைட்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் சர்க்கிளாக மாறும். அப்போ நம்ம 100 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட வித்து ஹைட் 100 பிக்சல் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வித்து ஹைட் வந்து அதுக்கு அதை எடுத்துக்கலாம். ஸோ வித்து ஹைட்டை வந்து நாம் இங்கே இம்பார்ட்டண்ட் கொடுத்தோன்னா செட் ஆகிடும். இல்லை, அப்போ நமக்கு வந்து வித் ஹைட் அதை எடுத்துக்கல. ஸோ இதில் வந்து நமக்கு வித்து இதெல்லாம் அப்ளை பண்ணோம், அதை எடுத்துக்கல. காரணம் என்ன அப்படின்னா நான் ஒரு ஸ்பேன் டேக் போட்டிருக்கேன். இதுவே வந்து ஒரு டிவ் டேக் போட்டேன்னா இது எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஏன் ஸ்பேன் டேக்கும் டிவ் டேக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் டிவ் டேக் போட மட்டும் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவ் டேக் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட். ஸ்பேன் டேக்ங்கிறது வந்து ஒரு இன்லைன் எலிமெண்ட். ஓகேங்களா? பிளாக் லெவல் எலிமெண்ட்னா ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே இன்னொரு கண்டென்ட் தான் உட்காரும், பக்கத்தில் உட்காராது. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே நான் என்ன எழுதினாலும் இது கீழே ஏதாவது எழுதினேன் அப்படின்னா இதை எழுதி அதாவது இந்த கண்டென்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரோவில் தான் கீழே எழுதுகிற கண்டென்ட் வரும். இதுவே ஸ்பேனில் எழுதணும் அப்படின்னா நீங்கள் 1 பை 1 எழுதினாலும் கூட அது இது பக்கத்தில் தான் நமக்கு ப்ளேஸ் ஆகும். அதுதான் வந்து இன்லைன் எலமெண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பிளாக் லெவல் எலமெண்ட்னா ஒன்று கீழே தான் உங்களுக்கு உட்காரும்.
ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து சர்க்கிள் ஷேப்பில் வருது. இப்போது ஸ்பேன் வச்சு நம்மளால் அதை பண்ண முடியாதா? பண்ண முடியும். நான் ஸ்பேனுன்ற டேக்கே போடுறேன். ஆனால் இது என்ன எலமெண்ட்டாக இருக்குது? இன்லைன் எலமெண்ட்டாக இருக்குது. இன்லைன் எலமெண்ட்டாக இருந்தால் இது பண்ண முடியாது. அதாவது அது அப்ளை ஆகலை அதுக்கு. ஓகே. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து பிளாக் எலமெண்ட்டாக மாற்றுறேன். அது மாற்றுறது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இதில் வந்து கிளாஸ் நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணணும். D-block ஓகேங்களா? அப்படின்னா டிஸ்பிளே பிளாக்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஒரு பிளாக் எலமெண்ட்டாக இப்போ மாறிடும் பாருங்கள். ரவுண்ட் எடுத்துக்கிச்சிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம அப்ளை பண்ணணும். டிஸ்பிளே பிளாக் கொடுத்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரவுண்டட் சர்க்கிள் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இது வந்து நம்ம இமேஜ்க்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? இதுவே நீங்கள் டெக்ஸ்ட்டு போட்டு அதுக்குள்ளே நீங்கள் ரவுண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் தான் இந்த சென்டர் பொசிஷனுக்கு அலைன்மெண்ட் கொண்டு வந்து நிற்க வைக்கணும். ஆனால் இமேஜுக்கு அப்படி தேவையில்லை. ஏன்னா இமேஜ் வந்து நம்ம பேக்ரவுண்டில் வரும், அது ரவுண்டு சர்க்கிள் பண்ணிக்கும். ஆனால் அது மேலே இது டெக்ஸ்ட் வருது இல்லைங்களா? டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் தான் இந்த ரவுண்ட் சர்க்கிளுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தணும். ஓகேங்களா? இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போது ரவுண்ட் சர்க்கிளுக்குள்ளே இமேஜ்னா ப்ராப்ளம் இல்லை, ரவுண்டாக நமக்கு இமேஜ் காமிச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு இமேஜையும் நான் செஞ்சு காமிச்சிடுறேன். IMG டேக் போடுறோம். SRC சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிப்போம். இது எதுக்காக போடுறேன் அப்படின்னா, டெக்ஸ்ட்டுக்கும் இமேஜுக்கும் இந்த ரவுண்ட் சர்க்கிள் கொடுத்தோன்னா என்ன வித்தியாசன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இமேஜ் போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி லென்த்து வீடியோவாக போகுது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். ஸோ நான் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், வித் ஹைட்டும் சேமாக இருக்குது, அதனால் இதை டவுன்லோட் பண்ணுறேன். இங்கே இருக்க அந்த இமேஜ் ஜஸ்ட் காப்பி அண்டு பேஸ்ட், இது மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜ் எடுத்து நம்ம இங்கே போட போகிறோம். அது ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டிங்கனாலே அதுவே இமேஜ் டேக் போட்டு நமக்கு போட்டுரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது தேவையில்லை. இப்போ நமக்கு தேவை கிளாஸ் தான் தேவை. கிளாஸ் ஓகே, ரவுண்டட் சர்க்கிள். ஓகேங்களா? பாருங்கள், இமேஜ் இங்கே இவ்வளோ பெருசாக வந்துருச்சு. ஏன்னா அது வித்தும் ஹைட்டும் அது வந்து பெரிய ஒரு இமேஜாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த வித்தும் ஹைட்டும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், வித்து ஹைட்டும் வந்து 100 பிக்சலுக்கு வச்சுருக்கோமா? இந்த வித்து ஹைட்டு நமக்கு தேவை. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் எல்லாம் போடணுன்னு கூட அவசியம் இல்லை. வித்தும் ஹைட்டும் நமக்கு நம்மளுடைய சைஸுக்கு நம்ம கொண்டு வரணும். நான் என்ன பண்ணுறேன், ஸ்டைல் அப்படின்னு போட்டு வித்து வந்து ஒரு 200 பிக்சல், ஹைட் ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இந்த இம்பார்ட்டண்ட்டை கூட தூக்கிடுங்க. ஃபார்மேட் சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இமேஜ் வந்து அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இதுலேயே அவங்க இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ரவுண்டட் 5, இந்த ரவுண்டட் பில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரவுண்டட் பில் கொடுத்தா எப்படி வருதுன்னு பாருங்கள். கிளாஸ் வந்து ரவுண்டட் பில், சர்க்கிள் கிடையாது, ரவுண்டட் பில். அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க,
ஓகே. வித்தும் ஹைட்டும் அதாவது வித் அதிகமாக இருக்குது. ஸோ வித் வந்து நான் அதிகப்படுத்துகிறேன். ஒரு 50 பிக்சல் அதிகப்படுத்துகிறேன். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வித்தும் ஹைட்டும் சேமாக இருக்கணும். ஓகே. இப்போ இந்த பார்டர்லாம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இமேஜ்க்கு நீங்கள் பார்டர் அழகாக நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பழைய மாதிரி இமேஜ் வச்சுக்கிறேன். பார்டர் ஐஃபன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வார்னிங் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? பார்டர்ன்ற கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பார்டர் அப்ளை ஆகும். ஸோ வார்னிங் அப்படிங்கிறது லைட்டாக எல்லோ கலரில் தெரியுது, அதாவது ஆரஞ்சு கலரில் தெரியுது. இப்போ டேஞ்சர்னு போட்டால் நல்லா தெரியும். ஒன் பிக்சலுங்கிறதுனால நமக்கு சரியாக தெரில. இப்போ பார்டர் ஐஃபன் ஓகேங்களா? இப்போ தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் நம்ம பார்டரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கற்று வச்சுக்கிட்டு ஓகே, அப்புறம் தான் நம்ம வந்து வெப் பேஜில் வந்து எங்கெங்கே என்ன மாதிரி விஷயத்தை அப்ளை பண்ணால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் இதோட போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட் பார்ப்போம். தேங்க்யூ.